என்ன 3 மணிக்கு எழுப்பிவிட்ரு அப்படின்னு தலையணில் சொல்லிட்டு படுப்பேன். கரெக்டாக 3 மணிக்கு. இப்போ அதனால் பழக்கம் ஆகி போச்சு. சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி எழுந்திரிக்கணும், அது மட்டும் கன்ஃபார்ம். சூரியன் உதயம் ஆனதுக்கப்புறம் எந்திரிக்கிறது வேஸ்ட். 4:30 மணிக்கு வந்து நாட்டை ஆளலாம் அப்படின்னு சொன்னீங்க, அது கலைஞர் சொல்லுவார். 2 மணிக்கு எந்திரிப்பையானா அப்படிங்கிறாரு. எப்படி தான் எந்திரிக்கிறாரு தெரியாது, அவர் சொல்லுவார். நாட்டை ஆள்றோமோ இல்லையோ தெரில, நம்மளை நம்ம ஆள முடியும். உயிர் நாடி எங்கே இருக்குது அப்படின்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்க, இதயத்தில்ம்பாங்க, சில பேர் மூளையிலம்பாங்க, சில பேர் எங்கேயோ ஒரு இடத்துல நெஞ்சில் இருக்கும்பாங்க. இதை கண்டுபிடிச்சி நம்ம தமிழன் தான். உயிர் எந்த இடத்துல இருக்கும், உயிர் எந்த இடத்துல போவோம் அப்படின்லாம் கண்டுபிடிச்சி தமிழன் தான். சொன்னால் ஒரு 1500 வருஷத்துக்கு அப்புறம் அது யாரோ ஒருத்தர் ஆங்கிலேயர் வந்து மூளையெல்லாம் தொட்டு பார்த்தோம், மூளையில் உணர்வே இல்லை அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த காலத்திலே சொல்லிட்டான், நரம்பு இத்தனை முடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே கண்டுபிடிச்சி நம்ம தமிழ் திருப்தியாக இருக்குது, மனசே திருப்தியாக இருக்குது. சரி, நம்ம ஏதோ ஒரு இது சொல்கிறோம் சரியாக இருக்குது. ஏன்னா கமலா ஹாரிஸ் வந்து அமெரிக்காவில் வந்து பேசினாங்க. அந்த டைமில் முதுகு அவங்க பண்ணி சரியாச்சு. அங்கே ஏர்போர்ட்டில் இறங்கணும்னே கேட்டிருக்காங்க, ஜாகவர்தன் வீடு போனோம் அப்படின்னா ஏர்போர்ட் கரெக்டாக கூட்டின்னு விட்டாங்க. அப்புறம் அவங்க ஒரு 2 நாளுங்க இருந்தாங்க. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். ஏஎல்பியில படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. ஸ்ரீபோகரின் சுகாலியா ரோமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், சொரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், சொரியாசிஸ் முழுமையாக குணமாகிறது. தொடர்புக்கு 9994724123. சார், நீங்கள் வழக்கமாக வந்து 3:30 மணிக்கு எந்திரிக்கிறீங்க காலையில். ஒரு பழமொழியே இருக்குது சார், 4 மணிக்கு எந்திரிக்கிறவன் நாட்டையே ஆளுவான் அப்படின்னு. நீங்கள் 3:30க்கு எந்திரிக்கிறீங்க, உங்களோட அன்றாட பணிகளை துவங்கிடுறீங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எல்லாரும் 3:30க்கு எந்திரிங்க, 4 மணிக்கு எந்திரிங்க, முயற்சி பண்ணால் முடியும்னு. அதை எப்படி சார் ஆரம்பிக்கிறது? அதுக்கான வழிமுறைகள் ஏதாவது சார்? இல்லை சார், முதல்ல நீங்கள் வந்து நைட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சோன்னா வஜ்ராசனத்தில் கொஞ்ச நேரம் உட்காரணும். வஜ்ராசனில் நம்ம மனசுக்கிட்ட பேசணும். வஜ்ராசனம் வந்து வஜ்ர ஆசனம். வஜ்ராசனம் நம்ம நினைக்கிறத நடத்துகிற ஆசனம். அதேமாதிரி சாப்பாடு செரிக்கும், அதில் நரம்பு மண்டலம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ அந்த வஜ்ராசனத்தில் நம்மக்கிட்ட பேசணும், நம்ம மூளைக்கிட்ட பேசணும். நான் 3 மணிக்கு எழுந்திரிக்கணும், என்னை எழுப்பி விட்டுரு அப்படிங்க. மூளை வந்து டேப்பு பிடிச்சி வச்சுக்கும், கரெக்டாக 3 மணிக்குள்ளே எழுப்பிவிடும். நீங்கள் இன்னும் ஒன்றும் இல்லை சார், இன்றைக்கி நீங்கள் படுங்க. அப்படி இல்லைன்னா தலையணைகிட்ட பேசணும். நீங்கள் தலையணையில் போய் கரெக்டாக பேசணும். இந்த மாதிரி என்ன 3 மணிக்கு எழுப்பிவிட்ரு. 3 மணிக்கு கரெக்டாக 3 வாட்டி சொல்லிட்டு காதை அந்த இடத்துல வச்சிடணும். நீங்கள் 3 மணிக்கு என்ன காலம்னா எழுப்பி விட்ருவோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நம்ம நேரில் ட்ரை பண்ணிட்டு ஃபால்ஸ் சொல்லிட்டோம். அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சார். நான் முதல்ல அப்படி தான் பண்ணேன். என்ன 3 மணிக்கு எழுப்பிவிட்ரு அப்படின்னு தலையணையில் சொல்லிட்டு படுப்பேன். கரெக்டாக 3 மணி எழுப்பேன். இப்போ அதனால் பழக்கம் ஆகி போச்சு. இன்னும் அதுக்கு மேலே நான் தூங்க முடியாது, எழுப்பி விட்டுறோம், நான் எந்திரிச்சிருவேன். வேறு எந்திரிச்சு டைமெல்லாம் பார்க்க மாட்டேன். ஏன்னா எந்திரிச்சோடனே முதல்ல வந்து கையை பார்க்கணும். நான் எங்கள் அம்மா பார்ப்பேன். அப்படியே கண்ணை மூட்டு தான் சார் வருவேன். லைட் எதுவுமே போட மாட்டேன், கண்ணை மூட்டு வருவேன். இந்த லைட்டு மட்டும் சாமி விளக்கு எரியும். இந்த விளக்கு எங்கள் அம்மாவுக்கு நல்லா தெரியும். நாங்கள் அம்மாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போய் லைட்டை போட்டு மணி பார்ப்பேன். கரெக்டாக 3 இருக்கும். ஸோ அதனால் ஒரு பிரச்சனை இல்லை சார். அது ஈஸியாக நீங்கள் தலையணைகிட்ட சொன்னால் தலையணை கேட்கும் சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார், முதல் நாள் வந்து ட்ரை பண்ணுறோன்னு நீங்கள் முதல் 1 வாரம் வந்து இதுக்கு முன்னாடி இந்த பழக்கம் வேறு, இப்போ நான் ஆரம்பிக்கிறது வேறு. 3 மணிக்கு எழுந்திரிக்கணும்னு அவசியம் இல்லை சார். 5 மணிக்கு எழுந்திரிக்கிட்டோம், 5:30க்கு எழுந்திரிக்கிட்டோம். ஆனால் சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி எழுந்திரிக்கணும், அது மட்டும் கன்ஃபார்ம். சூரியன் உதயம் ஆனதுக்கப்புறம் எழுந்திரிக்கிறது வேஸ்ட்டு. சூரியன் உதயம் ஆகக்கூடாது. அது முதல்ல இருந்துச்சு. அவங்களுக்கே நிறைய தெரியும் சார். இப்போ நீங்கள் ஒன்று கேட்க வந்தீங்க, என்னென்னா இதனால் என்ன 4:30 மணிக்கு வந்து நாட்டை ஆளலாம் அப்படின்னு சொன்னீங்க. அது கலைஞர் சொல்லுவார். கலைஞர் வந்து 2 மணிக்கு எழுந்திரிப்பார். 2 மணிக்கு எந்திரிப்பையானா அப்படிம்பார். எப்படி தான் எந்திரிக்கிறாரு தெரியாது, அவர் சொல்லுவார் என்கிட்ட. ஏன்னா அவருக்கு அவ்வளோ வேலை. கலைஞர் வந்து சும்மா நைட்டு ஃபுல்லாக தூக்க மாட்டேன், காலையில் அந்த மாதிரி எழுந்திரிச்சிடுவார். நாட்டை ஆள்றோமோ இல்லையோ தெரில, நம்மளை நம்ம ஆள முடியும், நம்ம சுகமாக இருக்க முடியும். இப்போது நாட்டை ஆளலாம் அந்த காலம் வேறு, இந்த காலம் வேறு. இப்போ இந்த காலத்தில் வந்து நீங்கள் போய் சொன்னால் தான் நாட்டை ஆள முடியும். இப்போது நீங்கள் எனக்கு ரொம்ப கமல் சார் ரொம்ப நல்ல நண்பராக இருப்பார். நான் எதிர்கட்சியில் இருக்கும்போது உங்களை திட்டியே தேரணும். அதுக்கு எதுக்கு? நான்லாம் உண்மையிலே அரசியலுக்கு போகாத ஒரே காரணம் தான். இப்போது நல்லவங்களாக இருப்பாங்க, அவங்களை எப்படி திட்டுறது? அதுக்கு நம்ம மனசு ஒத்துக்காதுல்ல. இறைவன் பார்த்துக்கிட்டே இருப்பா, டேய் கெட்டவனை நல்லவனை திட்டியாடா, விடுறா சாபத்தை விட்டாதான். அது மாதிரி அதனால வந்து தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து 4:30 மணிக்கு நாட்டை ஆள்ற மூலியமாக நம்மளை நல்லா ஆள முடியும். நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை பிடிக்கும். ஒன்றும் இல்லை சார், நான் ஒரு பேங்க் போகிறேன், புது பேங்க், எனக்கு என்னன்னே தெரியாது. எல்லா இன்ஜினியரும் என்கிட்ட வந்து பேசுகிறாங்க, என்ன பிடிச்சிருக்கு, அது ஒன்று சொல்லணும். அந்த காலையில் எழுந்திரிக்கும் போது அதை சொல்லணும். அந்த புனித காற்றுக்கிட்ட சொல்லணும், என்ன எல்லாருக்கும் பிடிக்கணும். கெட்டவங்க யாருமே இல்லை, எல்லாமே நல்லவன் தான். அவன் பாயிண்டாப்பில் அவன் நல்லவன் தான் இருப்பான். இப்போ நான் என் பாயிண்டில் வருவேன், இன்னொருத்தருக்கு நான் கெட்டவனாக கூட இருப்பேன். அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. அவனும் என்கிட்ட வா, நல்லவனாகு. அதுதான் சார் எனக்கு. நான் இப்போ எல்லா மீடியும் சொல்லுவேன், பசங்கள்கிட்ட கேட்பேன், என்னப்பா உங்கள் அப்பா பிடிக்கும், அப்புறம் யாரை பிடிக்கும்னா எங்கள் அவர் ஒரு நடிகரை பிடிக்கும், ஒரு நடிகர். டேய் ஒன்றை பிடிக்கணும், இல்லை ஒன்றை பிடிச்ச அப்புறம் தான் அவரை பிடிக்கும்.
ஒன்றை பிடிக்கும். நீனே நல்லா இல்லைன்னா நீ என்ன பண்ண? ஒன்றும் இல்லை, கால் இல்லைன்னா நடக்க முடியுமா? முடியாது. கண்ணெல்லாம் பார்க்க முடியுமா? அப்போ அது நம்ம என்னதை பிடிச்சவன் பிடிக்காதவன், நீ ஒன்றை பிடிச்சி இது மாதிரி கரெக்டாக இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் சார். நீங்கள் வந்து கஷ்டம்தான். 3 மணிக்கு ஃபஸ்ட்டு எழுந்திக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். அதில் எந்த மாற்று கட்டம் கிடையாது. நீங்கள் 8 மணிக்கு எழுந்திக்கிறீங்கன்னா ஒரு 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு பாருங்கள், 5:30 தலையன்ட்ட சொல்லிவிடுங்க. சொல்லிட்டு அது பாட்டு தலையணை கரெக்டாக அவங்களை எழுப்பிவிடும். எந்திரிச்ச உடனே டைம் பார்க்காம மூஞ்ச கழுவணும். நீங்கள் படுத்துருந்தீங்கன்னா 8 மணி ஆகிடும் திருப்பியும். எனக்கு கூட தான் தூக்கம் வரும் சார். என்னடா இன்றைக்கி 11 மணி வந்தோம், கொஞ்சம் தூங்கலாமான்னு நினைப்பேன். அது அப்புறம் பார்த்துக்கலாம்னு ஏஞ்சிருவோம். இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம், எப்போலாம் தூங்கக்கூடாதுன்னு ஏஞ்சிருவேன். அந்த எண்ணம் எல்லாருக்கும் இருந்தால் எல்லாருமே முடியாது எதுவுமே கிடையாது சார். யாரோ ஒருத்தன் ஆம்ஸ்டாங்க முதல்ல நிலவில் கால் வச்சான்ல, எவனோ ஒருத்தன் ரைட்ஸாக ஒரு ஃப்ளைட்டு கண்டுபிடிச்சான்ல, யாரோ நம்ம தமிழை வந்து 7 கிரகத்துக்கு நேரடியாக இங்கேருந்து ஆத்மாவில் போயிட்டு வந்தாங்கல்ல, அதெல்லாம் முடிஞ்சில்ல சார். அது மாதிரி தான் இது முடியும். இப்போ வந்து சொல்கிறது, இந்த கிரகங்கள் யார் பிரித்தது? தமிழர்கள் தான். எத்தனை இப்போது 4 பக்கம்னு சொல்லுவாங்க, கிழக்கு வடக்கு தெற்கு மேற்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது 16 பக்கம். அது யார் கண்டுபிடிச்சது? மனிதன், நம்ம தமிழன். இது மாதிரி எல்லா இதுக்கும் கண்டுபிடிச்சதெல்லாம் மனுஷன்தான் எல்லாமே. இப்போது உயிர் நாடி எங்கே இருக்குது அப்படின்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்க, இதயத்தில்ம்பாங்க, சில பேர் மூளையிலம்பாங்க, சில பேர் எங்கேயோ ஒரு இடத்துல நெஞ்சில் இருக்கும்பாங்க. இதை கண்டுபிடிச்சது நம்ம தமிழன் தான். உயிர் எந்த இடத்துல இருக்கோன்னு, உயிர் எந்த இடத்துல போவோம் அப்படின்லாம் கண்டுபிடிச்ச தமிழன். எங்கே சார் இருக்குது? நெத்திப்பட்டில் இருக்குது சார். இங்கெல்லாம் அடிச்சா செத்துருவாங்க தெரியுமா? கீழே விழுந்து செத்துருக்காங்க எவ்வளோ பேர். அடிப்பட்டதே தெரியாது, ஆனால் இறந்துருப்பாங்க, உயிர் போயிருக்கும். ஸோ அதெல்லாம் பாதுகாக்கணும். நம்ம வந்து இதயம்லாம் வந்து ஒரு பம்பிங் மிஷின், ரத்தம்லாம் வந்து போகும். மூளை வந்து எல்லாத்துக்கும் கட்டளை இடம். ஆனால் மூளைக்கு வலி தெரியாது, உணர்வு தெரியாது, எதுவுமே தெரியாது. கண்டுபிடிச்சது நம்ம தமிழன். அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு 1500 வருஷத்துக்கு அப்புறம் அது யாரோ ஒருத்தர் ஆங்கிலேயர் வந்து மூளையெல்லாம் தொட்டு பார்த்தோம், மூளையில் உணர்வே இல்லை அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த காலத்துலேயே சொல்லிட்டான், மூளை இது அப்படின்னு சொல்லிட்டான். நரம்பு இத்தனை முடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே கண்டுபிடிச்சா நம்ம தமிழன். அதனால் எல்லாமே முடியும் சார். முடியாது எதுவுமே இல்லை சார். நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார். எல்லாமே அனுபவத்தில் உங்கள் சின்ன வயசுலேருந்தே நான் அதை ஃபாலோ பண்ணுறேன், நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் எல்லா விஷயமே சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் வந்து அறிவியலுக்கு புறம்பாக இருக்குது, இதை நிரூபிக்க முடியல அப்படிலாம் சில கமெண்ட்ஸ் தான் பார்க்குறோம் சார். அதுக்கு உங்கள் பதில் என்ன? ஒன்றும் இல்லை சார், முதுகுவலி சரியாச்சுல்ல, அறிவியலுக்கு அப்பாற்பட்டது தானே, சரியாச்சுல்ல. நான் ஒன்றும் மருந்து கொடுக்கலையே, மாத்திரை கொடுக்கலையே, ஊசி போடலையே, ஆப்ரேட் பண்ணலையே, சரியாக போச்சுல்ல. சரி, இப்போ உங்களுக்கு கழுத்து வலி இருந்துச்சுல்ல, அறிவியலாக பண்ணேன், ஏதோ ஒரு முத்திரை பண்ணி கழுத்து வலி சரியாக போச்சுல்ல. இது வந்து அறிவியல் கிடையாது, அறிவியல் இல்லை. அது வந்து எனக்கு சித்தர்கள் சொல்கிறது தான். இப்போ வந்து காற்றிலே வந்து புனித காற்று, புண்ணிய காற்று, அமிர்த காற்று, இது மாதிரி நிறைய காற்று வகைகள் இருக்குது. காற்றுலேயே இருக்குது, நிறையா வகைகள் இருக்குது, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த காற்றை நம்ம உடம்புல கொண்டு போய் நிறுத்தணும். அப்போ எத்தனை மணி? 3:30 மணிக்கு எந்திரிக்கணும், இல்லைன்னா வராது. நீ 6 மணிக்கு எழுந்துச்சி காற்று வேணால் வராது. எப்படி ஃப்ளைட் டிக்கெட் 3 மணிக்கு ஃப்ளைட் போட்டு 7 மணிக்கு போய் ஏர்போர்ட்டில்னா எப்படி ஃப்ளைட் கிடைக்காது, அது மாதிரி தான் அது. அதனால் இதெல்லாம் பண்ணணும் சார். அறிவியலுக்கு சார், அறிவியல் கேட்டால் நிறையா இருக்குது சார். இப்போ ஒரு துளி விந்தில் ஒரு குழந்தை வருது. எப்படி 72,000 நாடி நரம்பு தொப்புள்ள, தலைக்குள்ளே லட்சக்கணக்கான நரம்பு மண்டலம், மூளைக்கு அமிர்த பைகள், கண்ணுக்கு எவ்வளோ ரப்பை, அதுக்கு எத்தனை நரம்புகள், காதுக்கு எவ்வளோ நரம்புகள், கை விரல எத்தனை நரம்புகள், எப்படி சார் வந்துச்சு? யார் சார் கண்டுபிடிச்சாத? அதுதானே சார், அது பரிமாணம் தகவமைப்பு அப்படி சொல்லலாம். பரிமாணம் கரெக்டு. ஏன் அதே மாதிரி இதை ஏன் நினைக்கல நீங்கள்? அது நம்புறீங்கல்ல, அது மாதிரி தான் இதை நம்பணும். ஏன்னா சரி, இப்போ நம்ம சரி சொன்னோம், துண்டு வச்சோம், சரியாகலை அப்படின்னு யாரும் சொல்லியா? இப்போ கமெண்ட்டை நானும் பார்த்தேன். 40 லட்சம் பேரில் அவ்வளோ பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க, முதுகுவலி எனக்கு சரியாக போச்சுன்னு. இப்போ நீங்கள் கண் ஏதாலும் 15 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து கழுத்து வலி சரியாக போச்சு. அப்போ இது வந்து நம்ம டாக்டரை பார்த்தா நான் உங்களுக்கு தொடக்கூட இல்லை, அப்போ சரியாகுது இல்லையா? நான் தொட்டு பண்ணுறது அது வேறு இருக்குது, அது வேறு அது அந்த இது வேறு நல்லா பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும் அதுவும். ஆனால் இதெல்லாம் வந்து அறிவியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டது சார். கடவுள் இருக்காரா இல்லையா? ஒரு சிலர் இல்லைம்பாங்க, ஒரு சிலர் இருக்குங்கிறாங்க. கடவுள் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? உயிர் இருக்கா இல்லையா? ஒரு சிலர் உயிர் இருக்குங்கிறாங்க, உயிரில்லா ஜடம்மா. உயிர் இருக்குல்ல, எப்படி தெரியும் உயிர் இருக்குன்னு? எங்கன்னா கண்டுபிடிக்க முடியும் யாராலையும்? உயிர் எந்த இடத்துல இருக்குது யாருக்கும் தெரியாது. கழுத்தை விட்டாலும் உள்ள உயிர் போகுது, ஹார்ட் அட்டாக் உயிர் போகுது. எங்கே இருக்குது இப்போ? அதான் இறைவன் ஏதோ ஒரு இடத்துல வச்சுருப்பார். அந்த இடத்த வந்து நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் சித்தர்கள் இவ்வளோ பாட்டு பாடி வச்சுருக்காங்க. இவ்வளோ அதை படித்தா இந்த பறவை பத்தாது சார். உண்மையாகவே நான்லாம் நினைப்பேன், இதில் எப்படி இல்லை நம்ம படிக்க முடியும்ன்ட்டு. ஏன்னா யாரோ ஒருத்தர் ஜெயிலில் தூக்கு போடாமல் சொன்னாராம், எனக்கு இந்த ஒரு பக்கம் இருக்குது முடிச்சுட்டு வரேன்னாலாம்.
அடுத்த நிமிஷம் சாகுறாரு. ஆனால் அந்த புக் பகத்சிங் சொல்லியிருப்பாரு. பகத்சிங் இல்லையா? அவர் எப்படி சார் இப்போது சாக போகிறார் சார், ஆனால் வந்து நான் வந்து புக்கு படிச்சுட்டு வரேன்ட்டு இருக்காரு. அப்போ எவ்வளோ இருக்குது, அது மாதிரி நான் புக்கு படிச்சுக்கிட்டே இருக்கேன். நினச்சி சத்தியமாக நினைப்பேன். நேற்று நைட்டு கூட படிக்க நினச்சேன், இல்லை எப்போ நம்ம படித்து முடிக்க முடியும். ஏன்னா நேற்று 20,000 ரூபாய்க்கு புக் வாங்கினேன். ஓ சூப்பர் சார். வாங்கிட்டே இருப்பேன். என்னோட அதிக செலவு புக்கு வாங்குறது, அப்புறம் தான் ட்ரெஸ்ஸு. புக்கு தான் முதல்ல வாங்குவேன். எனக்கு எங்கன்னா கடையை பார்த்துட்டேன்னா நின்றுவேன். புக்கு கடையை பார்த்தேன்னா நிறைய பேர் சாராய கடை பார்த்து நிற்கிறாங்களா, நான் புக்கு கடை பார்த்துட்டுருவேன். அது ஒரு இது. அதனால் அறிவியல்ங்கிறது வேறு. காற்று அடிக்குது, மரம் இல்லாத இடத்துலையும் காற்று அடிக்குது. யார் ஃபேன் போடுறாங்களா, ப்ரெஃபர் ஃபேன் போட்டு ஓட்டுறாங்களா? காற்று எப்படி அடிக்குது? மழை பெய்யுது. மழை மேகம் இருக்கும் அந்த இடத்துலலாம் மழை பெய்யுங்க, மேகம் இல்லாத இடத்துல மழை பெய்யுது. ஏன் துபாயில் மழையே பெய்யாதுன்னாங்க தெரியுமா? ஒரு சில நாட்டில் மழையே பெய்யாதான் சார். இங்கே வந்து தண்ணி வந்து கடல் நீரை அதுதான் குடிக்கிறாங்க. ஏன் அங்கே பெய்யல? சூரியன் இருக்குது, யாராவது தள்ளி விட்றாங்களா? சூரியன் லைட் போட்டு விட்றாங்களா? 6 மணிக்கு அதுவாக மறைஞ்சிருதே, திருப்பி காலைல 6 மணிக்கு வந்துடுதே. எப்படி வருது? ஆனால் டைமிங் பண்ணி வச்சுருக்காங்களா? இது அறிவியலா இல்லை வந்து மெஞ்ஞானமா? இதெல்லாம் நம்ம நிறையா கேட்கலாம் சார், நிறையா கேட்கலாம். இப்போ இல்லை சார், அதுக்கெல்லாமே ஒரு விளக்கம் இருக்குல்ல. எப்படி அது மாதிரி இதுக்கு விளக்கம் இருக்குது சார். விளக்கம் இல்லாமல் எப்படி இருக்குது? நீங்கள் வந்து இப்போ அனுபவிச்சு நீங்கள் உங்களுக்கு சரியாச்சுல்ல, அதான் விளக்கம். இப்போ உயிர் இருக்கா இல்லையாங்கிறது இறந்து போனால் தான் தெரியும். அது மாதிரி இது வந்து நீங்களே இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் முன்னாடி உங்கள் கழுத்து வலியில் இருந்தீங்க, சரியாக போச்சு. இது வந்து இங்கே வந்து துண்டு வச்சு பண்ணுறதுல முதுகு வலி ஏகப்பட்ட பேர் சரியாகிட்டு போகிறாங்க. மார்பகத்தில் வலி இருக்கவங்கள இந்த சில விஷயத்தில் முத்திரையில் சரியாகுது, ஏன் பொடியில் சரியாகுது. இது மாதிரி நிறைய விஷயங்கள சரியாக போகுது சார். அதுக்கு வந்து நான் உண்மையிலே நீங்கள் இப்போ கேட்டதுக்கப்புறம் தான் நினைக்கிறேன், இறைவன்ட்டு அதையும் கேட்கணும். எனக்கு சொல்லுங்கள், அதை கரெக்டாக அறிவுபூர்வமாக சொல்லுங்கள். ஏன்னா நான் சரியாக போகுதுன்னா எனக்கு நான் வந்து சார் உங்களை வச்சோ அவங்கள வச்சோ என்னை வச்சு நான் பார்க்குறேன், எனக்கு சரியாகுது. காலைல 3 மணிக்கு எந்திக்கணும் சொல்கிறேன், 3 மணிக்கு என்னை எழுப்பி விட்றாங்க யாரோ, எந்திக்கிறேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன், கரெக்டாக இருக்கேன். எல்லாம் ஊரெல்லாம் கொரோனா, எனக்கு கொரோனா இல்லை. ஊரெலாம் நான் சுற்றிக்கிட்டு தான் இருந்தேன், எனக்கு வரல. ஏன்னா வராதுன்னு எனக்கு தெரியும், வராது, கொரோனாவே கிடையாதுன்னு. நான் போங்கடா பயத்தில் எல்லாம் கொரோனான்ட்டுங்க அப்படின்னு நான் சொன்னேன். உண்மையாகவே தான் சொன்னேன். ஏன்னா கொரோனா தான் ரோட்டில் பிச்சைக்காரங்க ஒரு 1,00,000 பேர் படுத்துருக்காங்க, ஒருத்தர் கூட கொரோனாவை சாவலையா? ஏன் சாவலை? அவங்களுக்கு ஏதோ ஒன்று சக்தி இருக்குல்ல. இப்போ நம்ம கொசு கடிச்சா ஜுரம் வருது, அவங்க ரோட்டில் இல்லை என்னது கூவத்திட்ட படுத்துருக்காங்க, ஜுரம் இல்லையா அவங்களுக்கு? அது அறிவியலா இல்லை அவங்க இதுதான் சக்தி? நீங்கள் எல்லாம் இருக்குது சார். நிறையா பேர் வந்து நம்ம திருவண்ணாமலை நீங்கள் போயிருக்கீங்களா, இல்லை காட்டுக்குள்ளே தனியாக உட்காந்துருப்பாங்க சார். பாம்பு இருக்கும், புலி விஷயங்கள்லாம் இருக்கும், ஒன்றும் பண்ணாது அவங்கள. அறிவியலா இல்லை பாதுகாப்பு? ஏன்னா மிலிட்ரி போய் நிற்கிதான். இது மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சார், ஏகப்பட்ட இது இருக்குல்ல சார். எல்லாத்துக்குமே வந்து இறைவன் அதுக்கு வந்து சில இதை மறைச்சி வச்சுருக்காங்க. இப்போ வர்மக்கலையெல்லாம் நிறையா மறைச்சிருக்காங்க, சொல்லக்கூடாதுங்கிறக்காக. ஏன்னா சொன்னால் நிறைய பேர் நாட்டில் இப்போ வந்து இந்த படம் பார்த்தோம்ல, நம்ம சூர்யா படம் ஒன்று பார்த்தோமே, 7ஆம் அறிவு. அது மாதிரி பண்ணால் என்ன ஆகும்? ஆனால் அதையும் வந்து பண்ண முடியாமல் பண்ணலாம். யாருன்னா பண்ண அதை வந்து சூர்யா பண்ண முடியாது பார்த்தீங்களா? அதுலேயே அதான் அந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா அது சிலது வராது. இந்த மாதிரி நிறைய விஷயம், ஒன்று திறப்புனா ஒன்று அடைப்பு இருக்கும். ஒரு பக்கம் அந்த மாதிரி இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லாமே இல்லை. சொல்லித்தரணுங்கிறதுக்கு வீம்பாக இருக்கவங்களுக்கு சொல்லித்தரணும்னு அவசியமே கிடையாது யாருக்குமே. இப்போ வீம்பா ஐயோ அதெல்லாம் போயா அப்படின்னு சொல்லி தந்து எனக்கு என்ன ஆக போகுது, இல்லை உங்களுக்கு என்ன ஆக போகுது? ஒன்றும் இல்லை. இது நல்லா இருக்கணுங்கிற மக்களுக்காக மட்டும் நீங்கள் இவ்வளோ சிரமம் எடுத்து சொல்லித்தரீங்க. நல்லா இருக்கணுங்கிறவங்களுக்கு மட்டும். இப்போ நான் சுமார் 40 லட்சம் பேர் நம்ம பார்த்தோம், கமெண்ட் பார்த்தோம். அப்போ நமக்கு திருப்தியாக இருக்குது, மனசே திருப்தியாக இருக்குது. சரி நம்ம ஏதோ ஒரு இது சொல்கிறோம் சரியாக இருக்குது. ஏன்னா கமலா ஹாரிஸ் வந்து அமெரிக்காவிலேருந்து பேசுனாங்க, சொன்னேன்னா இல்லை சார். அந்த டைமில் முதுகு அவங்க பண்ணி சரியாச்சு. அவங்க நம்ம துண்டு சொல்லி போட்டிருக்கோம்ல, ஏற்கனவே போடலாம், அதை பார்த்துட்டு பண்ணி அவங்க சரியாக போச்சு, முதுகுவலி இல்லை. நான் அவங்க தான் பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல, அவங்க சொன்னாங்க எனக்கு இங்கிலீஷில் பேசுனாங்க தெரியாது. எங்கள் அசிஸ்டண்ட் தான் வந்து பேசுனாங்க, அவங்க தான் பேசுனாங்க. அப்புறம் அப்படியே மறந்துட்டாத. ஒரு 20 நாள் கழிச்சு ஒரு அம்மா வந்தாங்க இங்கே வந்து, கீழே வந்து இது மாதிரி அவரை பார்க்கணுன்னு. அங்கே ஏர்போர்ட்டில் இறங்கணுன்னே கேட்டிருக்காங்க, ஜாகவர்தங்க வீடு போனோம் அப்படின்னா ஏர்போர்ட் கரெக்டாக கூட்டின்னு வந்து விட்டாங்க. அவங்க சொன்னால் அங்கே சொன்னேன் சார், இங்கே வந்து கூப்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு அந்த மாதிரி யாருன்னு கூட தெரியாது. வந்தாங்க, அப்புறம் அவங்க ஒரு 2 நாளுங்க இருந்தாங்க, போனாங்க. அந்த அமெரிக்காவிலேருந்து வந்து அமெரிக்காவில் இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார். இது எல்லாமே பயனுள்ள தகவல்கள். முக்கியமாக நீங்கள் எந்தளவு கஷ்டப்பட்டு இப்போ இருக்கிற நிலைமையை வந்து எந்தளவு உழைப்பு இருக்குது அதுக்கு பின்னாடி, இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி சார். ஓம் சரவணபவ நேயர்களுக்கு அனைவருக்கும் மீண்டும் சொல்கிறேன், அம்மா அப்பா சொல்கிறத கேளுங்க. உங்கள் உடம்பை நீங்கள் தான் பார்த்துக்கணும், வேறு யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. கால் நடக்க முடியலனா ஸ்ட்ரெச்சரில் வச்சு கூப்பிட்டு போவாங்க, அதுக்கு 2 பேர் நர்ஸு தேவை.
ஊசி போடுவாங்க, அதெல்லாம் தேவை. இதுக்கெல்லாம் நம்ம பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. மென்று சாப்பிடுங்க. அரிசி சாப்பிட்டா சுகர் வரும். நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன், 73 வருஷம் சாப்பிட்றேன், எனக்கு சுகர் கிடையாது. இப்போ தான் போய் செக் பண்ணேன், பாடி ஃபுல்லாக செக் பண்ணேன், எதுவுமே இல்லையே. சுகர் கிடையாது, பிபி கிடையாது, கொழுப்பு கிடையாது, எதுவுமே இல்லையே. ஏன்? பயிற்சி 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 பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான். அதை நீங்கள் பண்ணணும். எல்லாமே வந்து யார் என்னங்கிறத விட உங்கள் பயிற்சியை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் படிக்காதவன் தான், ஆனால் எங்கள் அம்மா அப்பா சொன்னது தெய்வ வாக்காக நினைக்கிறேன். கடவுள் என்கிட்ட வந்து எப்படி சொன்னால் நான் நம்பணும், அது மாதிரி எங்கள் அம்மா அப்பா சொன்னதை நான் தெய்வமாக நினைக்கிறேன். அது அன்னைக்கு சொன்னது தான் இன்றைக்கி வரைக்கும் நினைக்கிறேன். ஒழுக்கமாக இருக்கணுங்கிறது இன்றைக்கி வரைக்கும் ஒழுக்கமாக இருக்கேன். யார் தப்பு பண்ணாலும் எனக்கு பிடிக்காது. ஏன்னா அது வந்து எங்கள் அம்மா அப்பா சொல்லிக் கொடுத்த பாடம். அந்த தப்பு நீங்களும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத நினைக்கிறேன். ஏன்னா அம்மா அப்பா சொல்கிறது கேட்டாலே யாரும் தப்பு பண்ண மாட்டோம், அவ்வளோதான். அதுதான், எந்த கெட்ட பழக்கமும் இருக்காது. உங்கள் உடம்பை நல்லா பார்த்துங்க, நல்லா பத்திரமா இருங்க, உடற்பயிற்சி பண்ணுங்கள், யோகாசனம் நல்லா பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள், உங்களை நீங்களே நேசிங்க. பாண்ட் டு வின், பிறந்தது ஜெயிப்பதற்கு, அது நினைங்க, நிச்சயமாக நடக்கும். நம்ம பிறந்தது புண்ணிய பூமி, இந்தியாவே புண்ணிய பூமி, அதில் தமிழ்நாடு வந்து கடவுளே வாழ்கிற புண்ணிய பூமி. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழர்கள் அனைவரும் வென்றே தீர்வும். நன்றி, ஜெய்ஹிந்த்.